பிக் பாஸ் சீசன் திங்கட்கிழமை சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மேலன் வந்து எப்பயுமே சேட்டை பூச்சி அவரு அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும். அவர் வியானா பின்னாடியும் திவ்யா பின்னாடியும் செல்ல குட்டி பொம்மை குட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபிளர்ட் பண்ணி சுத்திட்டு இருப்பாரு. நேற்று எபிசோட்ல பார்க்கும்போது அவர் வந்து சட்டையை அவுத்து போட்டு தவக்கலை மாதிரி பத்துன்னு இருக்காரு. அவர் ஆல்ரெடி நிறைய கண்டிச்சிட்டாங்க, சட்டையை போடியா இப்படி பொம்பளைங்கிற இடத்துல ஒரு லைவ் டெலிகாஸ்ட்ல இந்த மாதிரிலாம் பண்ணாதியா சொல்லிட்டு பல மேல வார்னிங் பண்ணி அவர் வந்து சட்டையை வந்து ஸ்விமிங் உள்ள குளிக்கிறதுன்னு சட்டையை அவுத்து போட்டு அவருடைய ஒப்பையை காட்டுறதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கறது ஃபன்னா இருக்கு சொல்லி எடுத்துக்கிறோம். ஆனா ஒரு இடத்துக்கு மேலே பார்க்கறது ரொம்ப வந்து அறுவப்பா இருக்கும்போது அதை பார்க்க முடியல. ஏன்டா இதெல்லாம் காமிச்சு தொடையிறீங்க அப்படிங்கிறதான் தெரியுது நமக்கு. திவ்யா கெமி வயனாலாம் பார்த்தீங்கன்னா கடைசி நாளுங்கிறது நாங்கள் ஒன்னா ஒரு இடத்துல படுக்கலாம் நிற்கிறோம் தெரிஞ்சாங்க. அதெல்லாம் நீ போயிட்டு விக்ரம் ரூம்ல படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே வந்து வாட்டர்மேன் அந்த ரூம் சரியில்லை, அழுக்கா இருக்குது, அதனால படுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கதையெல்லாம் விட்டுருந்தாரு. உடனே நம்ம வியானா போயிட்டு அந்த ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பெட்டெல்லாம் தட்டிட்டு இப்ப போய் படிங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த விக்ரம் வந்து நீங்க உண்மையான மதுரக்காரனா இருந்தா இங்கேயே படியாங்கிற மாதிரி கொளுத்தி போட்டுலாம் போறாரு. அதனால நான் எடுத்த காலம் முன் வைக்க மாட்டேன், நான் வந்து புது தப்பத்தை தூக்க முடியாது, நான் இங்கே படுப்புங்கிற மாதிரி வந்து வாட்டர் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தா திவ்யா கடுப்பாகி இனிமேல் திவ்யா கூட்டி செல்ல கூட்டி பின்னாடி வந்து பாரு உன பொழந்துறேன் அப்படி மாரி சென்ட் ஆகி கட்டாமிச்சிட்டாங்க. ஸோ திவ்யா கத்திட்டு இருக்கும்போதுலாம் செகண்டா தூங்க நடிச்சிட்டு இருந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா பிரவீன் வார்த்தையை விட்டாரு. இவ்வளவு திட்டுறாங்க உனக்கு சூடு சோனை இருக்காயா அப்படின்னு கட்ட உடனே தூங்க நடிச்சிருந்த நம்ம வாட்டர் எழுந்து உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இருந்து தாண்டி பேசுற மாதிரி வந்து அவங்க பத்தியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே திவ்யா கூட சண்டை வந்து ஒட்டிக்குது. கடைசி சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு செம்மிகிட்ட போயிட்டு சொல்றாங்க, இந்த வாட்டர் ஸ்டார் கூட நான் தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன், ஆரம்பத்திலே வந்து இந்த ஆள் வந்து பாய் ஃப்ரெண்டை கைட்டி விட்டு வா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் வந்து நான் லவ் பண்றேன் இந்த மாதிரிலாம் சொல்லி தெரியும் போது இந்த ஆளை வந்து நான் வந்து எல்லாரும் பிடிக்காது சொல்லி ஒதுங்கிருந்தேன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது, நான் அட்வான்டேஜ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கெமிகிட்ட வந்து திவ்யா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இது நடுவில் பார்த்தா நீங்க துஷார் வந்து உள்ள வந்தார், அதாவது அமித் எக்ஸ்கண்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அந்த வகையில வந்து துஷார் உள்ள வந்தார். நம்ம துஷார் எப்போ உள்ள வராங்கன்னு மீறி வழி வச்சு பார்த்துட்டு அரோரா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிற்கிறாங்க. அரோரா துஷார் உள்ள வந்தோடனே அரோரா கண்டுக்காத மாரி அப்படியே எல்லார்கிட்ட பேசலாம். கடைசியில் வந்து இங்க நம்ம பிரவீன் காந்தி வராரு. அவர் வந்து தான் டேரக்டருங்கிறது தான் போயிடறான். அதாவது நான் வந்து ஜோடி பூ எடுக்க போறேன் பிரசாந்தை வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க பிரசாந்தை கட்டி விட்டு நீங்க வந்து அரோராவையும் துஷாந்தையும் வச்சு வந்து தோற்று எடுக்க போறாரு. அப்படியே ஷாட்லாம் வைக்கிறாரு, ஷாட் வச்சு வராரு, பாப்பாங்க லோங்க எல்லாம் வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கிரிஞ்சி உச்சகட்டமா இருக்குது. எனவே இந்த பிக் பாஸ்ல பாருவும் கமலிதனும் லவ் கண்டென்ட் பண்ணி நம்மளை சாவடிச்சாங்க. ஒரு விட ரெக்கார்ட் கொடுத்து வெளியே அமைச்சிட்டாங்க. சாந்தி அரோரா வச்சு திரும்ப சீசனே முடிய போகுது, இப்ப ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிறதா இருந்தது. எனக்கு என்ன பையனா இவங்க வெளியே வந்த பிறகு இந்த விஜய் டிவிக்கார மாமா டிவிக்காரன் எல்லாருக்கும் தெரியும் இருக்கிற ரியாலிட்டி ஷோலையும் 2 பேரையும் போட்டு நல்லா கண்டிப்பா பெட்டி நல்லா சம்பாதிச்சுட்டு கடைசிகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வளர்ப்பு பண்ணி சீமந்தம் பண்ணி உள்ள குட்டி இவங்க வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இன்னும் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. அரோராவா துஷார் வந்து தன்னோட கேமை வந்து விளையாடாம போய் வெளியே பாதிலே போனாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது திரும்ப அரோரா கூட பழம் வச்சுக்கிட்டா இந்த துஷார் லைஃப் கண்டிப்பா நாசமா போயிடும். ஏன்னா கண்டிப்பா அரோரா வெளியே வந்தானா இவனை கொஞ்ச நாள் கூட பழகிட்டு இவன் கறந்துக்கிட்டு வேற ஒரு ஆள் கச்சா கண்டிப்பா வந்து போதான் போறான். ஏன்னா ஆல்ரெடி இவளுக்கு வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் கைட்டி விட்டு தான் பிக் பாஸ் வந்திருக்கா. இப்ப பிக் பாஸ் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா. இந்த பிக் பாஸ் வெளியே போன வேற பாய் ஃப்ரெண்ட் வந்தவனே கைட்டி விட்டு போதான் போறா.